நேச்சுரல் பினாமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற? அதாவது யுஏபிஸ் இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் போர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பானும் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் போர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? இந்தா. எனக்கு ஏலியன்ஸ் மேலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே ஒண்ணு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. நீ இந்த பேய் படம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்து. என் மூத்தின கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? ஒண்ணு இல்ல. அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். என்னடி இது? ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு? என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ பாத்துட்டாலே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. எங்க கொஞ்சம் அத காட்டு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அத காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் அடையாளத்தை கொத்தா புடுங்கிட்டாங்க. யாரா இவனுங்க? எல்லாரும் ஏன் அதே கேக்குறாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும்.